ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக ரொமான்ஸாக கொண்டு போனாலும் நான் பெரிய குழப்பத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் என்னால் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கரெக்டாக கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோ ஒவ்வொருத்தரையும் வேறு மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது முன்னாடி பின்னாடி எடுக்கிற ஷூட்டிங்களால் அப்படி ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்களா? ஏன்னா விஜய் வந்து அடுத்து வேறு சீரியலில் கமிட்மெண்ட் ஆகிறதுக்கு தான் ஹைதராபாத் கிளம்பி போனாருங்கிற விஷயம் நமக்கு ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொல்லியிருந்தாங்க. அதனால் அட்வான்ஸாக நிறைய ஷூட்டிங் எடுத்து வச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. ஏன்னா ஏற்கனவே தெலுங்குல நீ நான் காதல் அந்த சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த சீரியலும் முடிச்சிட்டதுனால இப்போ மகாநதிக்கு தேவையான விஷயம்லாம் அட்வான்ஸாக எடுத்துட்டாங்களா? அதனால தான் நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஏரியாவோட அந்த ஃபோட்டோலாம் மாறி ஷேர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா விஜயும் காவேரியும் பக்கத்தில் காரில் வந்து நிற்கிறாங்க. காவேரிக்கு நெத்தியில் பார்த்தோம்னா ஒரு காயம் பட்டிருக்கு, அதுலேருந்து ரத்தம் வர மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அடுத்து பார்த்தா காவேரி வந்து கொடைக்கானலில் வேற ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அடுத்து விஜய் வந்து தாத்தா அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு கோயிலில் உட்கார வச்சு, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் வீட்டுக்கு வந்துட்டார் வெண்ணிலாவோட. அதோட பார்த்தா காவேரி வீட்டில் இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதனால் காவேரி வந்து விஜய் விட்டு பிரிஞ்சு போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத கரெக்டாக யோசிக்கவே முடியல. ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க விஜய் காவேரியை பிரிக்காதீங்கன்னு. அதனால் டேரக்டர் டக்குன்னு ஸ்டோரியை மாற்றினாலும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஆர்பி இல்லை, யாருமே பார்க்கல, எல்லாத்துக்குமே போர் அடிக்குது, இந்த ஒரு கேரக்டர் உள்ளே வந்ததே பிடிக்கல அப்படின்னு தொடர்ந்து எல்லாம் கமெண்ட் பண்ணால் அப்புறம் உட்காந்து டேரக்டர் மட்டும் தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்டோரியை மாற்றுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சது தான். சும்மா சிம்பிளாக அப்படியே சும்மா வெண்ணிலா வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே காவேரி தானே. அதனால் காவேரி விஜயும் சேர்ந்து வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக வீட்டிலே வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சஜெக்ஷன் காவேரி சொல்லலாம். அந்த மாதிரி கூட விஜய் ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனால் அது சாத்தியப்படாதுங்கிறதுனால தான் தாத்தா வந்து விஜய்க்கு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காராட்டிருக்கு. எது எப்படி பார்த்தாலும் நாளைக்கான ப்ரொமோலையும், அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கான ப்ரொமோலையும் பெருசாக எதுவும் நமக்கு ஹிண்ட் கொடுக்க போகிறதில்ல. நல்லா நம்மளை குழப்பி தான் விடுவாங்க. அதாவது நான் குழம்பி தான் போகிறேங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். அதனால தான் காலையிலேருந்து நான் எதுவுமே பேசலை. ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் அதாவது இவங்களோட பர்சனல் பேஜிலலாம் பார்த்தோம்னா அவங்க கொடுக்குற அப்டேட்ஸை வச்சு பார்க்கும்போது ஸ்டோரி அடுத்து எந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிறத கரெக்டாக யோசிக்கவே முடியல. இப்போதைக்கு பார்த்தா விஜய் காவேரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. காவேரி பார்த்தா அங்கே கங்காவோட படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா இங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அதனால் பார்க்கலாம், நாளைக்கான ஒரு அப்டேட் ஏதாவது கிடச்சிச்சின்னா அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.